வணக்கம். கனஎடிட்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் கனஎடிட்ஸ் கனகராஜ். மே 18 தமிழர்களின் கற்பு தினம். முல்லைவாய்க்காலில் தமிழர்களின் இனப்படுகொலை நடந்த இடம் தமிழ் கேனோசைட். 1948 ஸ்ரீலங்காவுக்கு சுதந்திரம் கிடச்சிட்டு தமிழர்களுக்கும் சிங்களர்களுக்கும் இடையில் நிறைய பிரச்சனை வந்துச்சு. பிரச்சனைக்கு அப்புறம் தமிழர்கள் அங்கே இருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய கலவரங்கள்லாம் வெடிச்சு. 1960 சிங்கள மொழி ஸ்ரீலங்காவின் மொழியாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. அங்கேருந்து எல்லாத்துக்குமே ரொம்ப கொடுமைப்படுத்துறது, எங்கே போனாலும் அடிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையவே நடந்துகிட்டே இருந்துச்சு. அங்கே அதுக்கப்புறம் தமிழர்களுக்கு ஒடுக்குமுறை ஆனிச்சு. அங்கே வாழ்வாதாரம் தமிழர்களுக்கு ரொம்பவே பாதிக்கப்பட்டுச்சு. LTTE என்ற தமிழின் சான்று அமைப்பு உருவாக்கப்பட்டது. 1983 ஸ்ரீலங்காவில் சிவில் வார் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே தமிழர்களை ரொம்பவே கொடுமைப்படுத்த ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தமிழர்கள்னால அங்கே வாழவே முடியாது, இங்கே இருக்கவே கூடாது, இங்கேருந்து போயிடணும், அந்த மாதிரி சொல்லி நிறைய இஷ்யூஸ் அங்கே உருவானுச்சு. கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாகவே நடந்துகிட்டே இருந்திருக்கு. அப்படி தான் ஒரு கட்டத்துக்கு மேலே தமிழர்கள்னால தாங்க முடியாமல் தான் ஒரு குழு அமைச்சாங்க, விடுதலை சிறுத்தை குழு. கையில் ஆயுதம் ஏந்தி நம்ம உரிமை கேட்கலான்னு சொல்லி உரிமை குரல் கொடுக்க தொடங்கினாங்க. கிட்டத்தட்ட 30 வருஷமாக இந்த வார் நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. அதில் கிட்டத்தட்ட 70,000க்கும் மேலே உள்ளவங்க இறந்துட்டு இருந்திருக்காங்க. 2009 நோ ஃபயர் ஜோன்னு ஒரு இடம் அறிவித்தாங்க. அதுதான் முள்ளிவாய்க்கால். அந்த இடத்துக்கு எல்லாருமே வரலாம் அப்படின்னு சொல்லி தமிழர்கள் எல்லாருமே அங்கே வந்துருங்க, அங்கே உங்களுக்கு எதுவுமே பண்ண மாட்டோம், நீங்கள் அங்கே நிம்மதியாக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அங்கே வர வச்சாங்க. அங்கே போனதுக்கப்புறம் யாரும் சுட மாட்டோம், எல்லாமே இருக்குதும், நம்ம கலவரம் இதோட முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் போர் தொடங்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லி வெள்ளைக்கொடி காணிச்சாச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லிட்டு ஓகே பிரச்சனை இல்லை, பிரச்சனைலாம் சால்வ்டு, நீங்கள் இங்கே வந்து ஸ்டே பண்ணிக்கோங்க, நாங்கள் இங்கிட்டு இருந்துக்கிறோம், நீங்கள் இங்கே இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்களாம் அங்கே வர வச்சாங்க. அங்கே வர வச்சதுக்கப்புறம் நோ ஃபயர் ஜோன், அதாவது முள்ளிவாய்க்கால் இடத்துக்கு போய் ஸ்டே பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ஸ்டே பண்ணோட்டியே அங்கே முள்ளுக்கு வந்தவங்க எல்லாத்தையுமே மொத்தமாக காலி பண்ணும் அப்படின்ற பிளானில் தான் அவங்க அங்கே வர வச்சுருக்காங்க. ஸோ வர வச்சுட்டு கொஞ்ச நேரத்துலேயே அங்கே உள்ளவங்க எல்லாத்தையுமே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடிக்கிறது, கொல்றது, சுடுறது, அதையும் நம்பி அங்கங்கே இருந்த தமிழ் மக்கள் எல்லாருமே இங்கே போனால் நமக்கு நிம்மதியாக இருக்கலாம், ஏன்னா ஆல்ரெடி வெளியே எல்லாத்தையுமே கொண்டுட்டாங்க, எங்கே போனாலுமே சுட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸ்ரீலங்காவில் எங்கேயுமே இருக்க முடியாது, எங்கே போனாலுமே தமிழர்களை பார்த்தா சுடுறது மட்டும்தான் அவங்க வேலையாக இருந்துச்சு. எங்கே தமிழர்களை பார்த்தாலும் சுட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ தமிழர்களும் எங்கெங்கேயோ ஓடி ஒழிஞ்சிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சேஃப்டி ஜோன் கிடச்சிருச்சுன்னா அங்கே யாரும் சுட மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் இவங்களும் அதை நம்பி எல்லா தமிழர்களுமே அந்த நோ ஃபயர் ஜோன், அதாவது முள்ளிவாய்க்கால் இடத்துக்கு போய் ஸ்டே பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ஸ்டே பண்ணோட்டியே அங்கே முள்ளுக்கு வந்தவங்க எல்லாத்தையும் நிர்வாணமாக்கி கொல்றது, அப்படி கொத்தாக குவிச்சிட்டாங்க. அங்கே மொத்தம் இறந்தவங்க மட்டுமே 1,00,000க்கும் மேலானவங்க இறந்துட்டாங்க. அதில் 1,00,000க்கும் மேலானவங்க காணாமையே போயிட்டாங்க. எங்கே போனாங்க, என்ன ஆச்சு, ஒரு நோ ஐடியா, எங்கே இருக்காங்கன்னு கூட யாருக்கும் தெரியாது. அங்கே இருந்த 3/4 பேருக்கு மேலே கொன்னுட்டாங்க. கொன்னதுக்கப்புறம் தான் விடுதலை புலி கேப்டன் பிரபாகரனை கொலை செய்யப்பட்டதாக ஒரு அறிக்கை வெளியே வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துல அந்த போர்லாம் நிறுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்ரீலங்காவில் அந்த போர் முடிவுக்கு வந்தது. ஆனால் அதுக்குள்ளேயுமே பல பேர் செத்துட்டாங்க, பல பேர் கொல்லப்பட்டாங்க. இது போர் கிடையாது, இனப்படுகொலை அப்படி தான் சொல்லணும். ஏன்னா இனப்படுகொலை, நம்பிக்கை துரோகம், இந்த இடத்துக்கு வந்தால் உங்களுக்கு சேஃபு, இங்கே வந்துருங்க, இங்கே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்து அங்கே கொண்டு போய் ஒரு ஆள் விடாமல் எல்லாத்தையுமே ரொம்ப கஷ்டப்படுத்தி கொண்டிருக்காங்க. இதில் நிறைய குழந்தைங்களையும் கொண்டிருக்காங்க. குழந்தைங்களாம் குழந்தைங்களை கொல்லக்கூடாது, பெரியவங்க வயசானவங்களை கொல்லக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆனாலும் இதை எதையுமே அவங்க எடுத்துக்காமல் மொத்த பேத்தையும் ஒருத்தவங்க விடாமல் எல்லாத்தையுமே கொண்டிருக்காங்க. மே 18 தமிழர்களின் கற்பு தினம்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மே 18 முள்ளிக்கால்வாய்